ஹலோ கைஸ், இட்ஸ் ஷுட்டன் அண்ட் மிஸ்ட்ரி பார்ட் 3. அந்த லைட் சொல்லுது இதுதான் உங்களோட பேட்ச் அந்த மாதிரி சொல்லுது. உடனே வந்து அந்த பிரின்சிபல் சொல்கிறாரு, நீங்கள் கெட்டது பண்ணால் குறையும், நீங்கள் நல்லது பண்ணால் கூடும் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து வந்து எல்லோரும் நடந்து போய்ட்டுருக்காங்க. அவர் வந்து இந்த ஸ்கூலை பற்றி எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டே சொல்லிகிட்டே இருக்கார். இவங்களும் அதெல்லாம் கேட்டுகிட்டே இருக்காங்க. இங்கே வந்து நிறையா ஸ்போர்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த ரோபோட்டை வந்து காமிக்கிறாங்க. அடுத்து வந்து நீங்களும் இந்த மாதிரி தான் இந்த பசங்க மாதிரி நல்ல பள்ளியாக நடந்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து வந்து அங்கே இருக்க வந்து ஸ்போர்ட்ஸ் நடக்கிற இடம் வந்து கூட்டிகிட்டு போகிறாரு. அங்கே நிறையா இதெல்லாம் இருக்குது. அடுத்து ஜிம்மு, ஸ்விம்மிங் பூல், கிளாஸ் ரூம் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போய் கடைசியாக லைப்ரரிக்கு கூட்டிகிட்டு வராரு. அடுத்து இதுதான் இந்த சோலோட லைப்ரரி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து இதில் போய் ஒரு பெண்ணை போய் வைக்கிறாரு. இங்கே வந்து எப்போவுமே அமைதியாக இருக்கணும், எதுவுமே இந்த மாதிரி கீழே போட்டக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. கசாமா ஒன்று இந்த ஸ்கூல் நல்லா இருக்கல அப்படின்னு சொல்லும்போது ஷின்சான் வந்து அதை கிண்டல் பண்ணுற மாதிரி இந்த ஸ்கூலை அவ்வளோவா நல்லா அப்படின்னு சொல்லிகிட்ருக்கான். அதை பார்த்தோன்னே பிரின்சிபல் வந்து கடுப்பாயிடுறாரு. கசாமா வந்து இப்படிலாம் சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு கத்திகிட்ருக்கான். ஷின்சான் இந்த மாதிரி அவர் கூட ஆர்கியூ பண்ணும்போது அவனோட பாயிண்ட்ஸ் வந்து குறையுது. அடுத்து வந்து அவரை வந்து இவங்க எல்லாரையும் வந்து ஒரு பிரிட்ஜுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கேருந்து வந்து வியூவே சூப்பராக இருக்குது. அடுத்து நீங்கள் சண்டை போட்டுக்கிட்டால் அவங்களோட பாயிண்ட்ஸ் குறையும் அப்படின்னு சொல்கிறாரு. அவங்க 2 பேரும் சண்டை போட்டுற பார்த்து ஷின்சானும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் வந்து ஷாக் ஆகிடுறாங்க. அங்கே இந்த ரோபோட் வந்து நீங்கள் இந்த மாதிரிலாம் சண்டை போடக்கூடாது, உங்களோட பாயிண்ட்ஸ் வந்து நான் இப்போ குறைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லுது. இது பார்த்தோன்னே 2 பேரும் வந்து சேர்ந்துக்கிட்ட மாதிரி ஆக்டிங் பண்ணுறாங்க. அடுத்து வந்து அங்கே இருக்க நிறையா இதை அப்படியே சுற்றி காமிச்சிட்டே போயிட்டுருக்காரு அவர். அடுத்த லிஃப்ட்டில் வந்து அவங்க போயிட்டுருக்காங்க. நேராக வந்து அங்கே ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு வராரு. இங்கே வந்து யாரெல்லாம் அதிக பாயிண்ட்ஸ் வச்சுருக்காங்களோ அவங்களுக்குனா வந்து தனியாக ஸ்பெஷலிட்டி மாதிரி வந்து பண்ணியிருப்பாங்க. ஷின்சான் அங்கே இருக்க ஒரு அக்கா கூட போய் டான்ஸ் ஆடிட்டுருக்கான். அங்கே நிறையா இது அப்படியே வந்து சைட் பை சைடு வந்து கற்றுத்தராங்க. அதிக பாயிண்ட்ஸில் இல்லைனாலும் அங்கே வந்து இவங்க தான் வந்து இந்த இதில் வந்து செகண்ட் இருக்காங்க. இந்த ஸ்கூலில் பாயிண்ட்ஸ் வச்சுருக்காங்களே செகண்டு, இவங்க தான் வந்து செகண்டில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து இவங்கள இது பண்ணுறான். ஷின்சான் அவங்க கூட போய் டான்ஸ் ஆடிட்டுருக்கான். அடுத்து வந்து அங்கே வந்து ஒரு பையன் வரான். இவன் தான் அந்த ஸ்கூல்லே வந்து ஃபஸ்ட்டாக இருப்பான். இது வந்து அந்த பொண்ணு வந்து இவங்களுக்கு எல்லாருக்கும் சொல்கிறான். வந்து அந்த பையனுக்கு வந்து இது பிடிக்கல. நேராக வந்து ஷின்சான் போய் அவனோட இதில் எத்தனை நம்பர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கவுண்ட் பண்ணி பார்த்துட்ருக்கான். நீங்கள் இதை எப்படி தான் எடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கசாமா போய் கேட்கும்போது ஆனால் அவன் உண்மை சொல்லாமல் போயிடுறான். ஸோ இந்த எல்லா டெஸ்ட்லேயும் வந்து இவன் தான் 100 மார்க் 100 வாங்கியிருக்கான். அடுத்து இவன் நிறையா இது க்ளீன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இவன் நிறையா பண்ணனால தான் அவனுக்கு பாயிண்ட்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து வந்து கோபமாக சொல்கிறான். பிரின்சிபலும் வந்து அவனுக்கு வந்து இது பண்ணுறாரு. ஆனால் வந்து அவன் கோச்சிட்டு போயிடுறான். இந்த பொண்ணோட வந்து ஐலாஷஸ் வந்து விழுந்ததுனால மறுபடியும் அந்த பொண்ணு வந்து ஒட்டி வச்சிட்ருக்கா.